ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கூகுள் மேப்பில் இலங்கைக்கு போகிறோம். இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிளிநொச்சிக்கு வந்துட்டேன். கிளிநொச்சியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பூநகரி பக்கம் போகிறோம். பூநகரியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌதாரி முனைக்கு போகிறோம். கௌதாரி முனைக்கு கொஞ்சம் அங்கால போகும்போது மன்னித்தலை வருது. மன்னித்தலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பனங்காடு ஒன்று இருக்குது. அந்த பனங்காடு அப்படியே சூம் பண்ணி பார்க்குறோம். பாருங்கோ, ஆட்லரி பாயிண்ட்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. பாருங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு. ஒரு வைஸ் ஷேப்பில் ஒரு வித்தியாசமான மாடலாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நேரடியாக போய் பார்க்க போகிறோம். இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு வாங்க அப்படிக்குள்ளே போவோம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பூநகரியிலிருந்து கௌதாரி முனைக்கு போகிற அந்த பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதை குண்டும் குழியுமாக ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது அரசாங்கத்தால் இந்த பாதை சீர் செய்யப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் இந்த பாதை ஒரு தார்பாதையாக மாறலாம். நாங்கள் இப்போ அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தோம் சொன்னால் எந்த ஒரு குடியிருப்புகள் எதுவுமே இல்லை. நீண்ட தூரம் வந்துட்டோம் நாங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவும் போய் கொண்டிருந்தது. நல்ல ஒரு அழகான கடற்கரை காட்சியும் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த கடற்கரை ஓரமாக இயற்கையாகவே மணல் குவியல் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அப்படியே பயணிக்கும் போது பார்த்தோம்னு சொன்னால் பூநகரிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய மிக நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு ஆதி சிவன் ஆலயம் என்று இருக்குது. அதை தாண்டி நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கும் போது பார்த்தோம்னு சொன்னால் வெள்ளை மணல் பாதை உண்டு. அது ஒரு ஊர்தி பயணிக்கக்கூடிய மாதிரியான ஒரு பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதையை தொடர்ந்து பயணித்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய பெண்ட் ஒன்று வருது. அந்த பெண்ட்டுக்கு தாண்டி போகும்போது நாங்கள் அந்த இடத்தை அடைஞ்சிடலாம். விருந்தெந்திரிச்சு வந்தோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன தொட்டில் மாதிரி இருக்குது. என்னென்று தெரியல. நினைக்கிறேன் மாடுகளுக்கு தண்ணி விற்கிற இடம்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் விழுந்து ஒரு பக்கம் கண்ணாடி உடைஞ்சிச்சு. இங்கே பாருங்க, கண்ணாடி உடைஞ்சிட்டு இங்கே புதுசாக வண்டி போட. மக்கள் இப்போ நாங்கள் கௌதாரி முனை தாண்டி மன்னித்தலைக்கு வந்தோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே தான் ஒரு பெரிய ஆட்டரி தலம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்தோம். சரியாக இடத்த பிடிச்சிக்கொள்ள இல்லாமல் இருக்குது. கூகுள் மேப்பில் எளிமையாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் சரியாக அந்த இடத்த பிடிச்சு கொள்ள முடியலை. இது ஒரு சின்ன பத்த காடு ஒன்று தான். அதுக்குள்ளே தான் போய் தேடி பார்க்குறோம். இதுக்குள்ளே பெரிய கிடங்க ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே ஆட்லரி தளம் இருக்கிற மாதிரி தெரியலை. நாங்கள் வேறு இடம் போய் தேடி பார்க்கலாம். என்னென்னா இதில் ஒன்றுமே இல்லை. ஆட்லரி தளம் பார்க்குறதுக்கு வந்தோம். பாருங்கள், சுற்றி நிற்கிற ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கம் கடல். அப்படியே முன்னுக்கு வந்து பார்த்தா எவ்வளோ போத்தல்கள். பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. ரெஜி ஃபார்ம்களும் போத்தல்களும் தான் கிடக்கு. ஓகே, கௌதாரி முனைன்ற மற்றும் ஒரு பக்கம் நாங்கள் வந்துட்டோம். எப்படி இருக்குது நினச்சிட்டு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆட்லரி தளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடத்த இது கூகுள் மேப்பை போட்டு கண்டுபிடிச்சிட்டு வர மாதிரி. ஓகே, இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இந்த ஃபுல்லாக மணல் மேடுகள் தான் எல்லா இடமும் இருக்குது. இங்கே பாருங்கோ, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆட்லரி தளம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. வாவ், சூப்பர். என்னென்னு கேட்டால் இது எங்களை நிறைய படிகள் வந்து போட்டிருக்குறாங்க. நிறைய யூடியூப்பில் போட்டிருக்குறாங்க. நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வரணும் என்று இன்றைக்கி தான் அதுக்குரிய டைம் கிடைச்சது வர்றதுக்கு. ஓகே, வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீமெண்ட் பகுதியெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. இங்கே இருக்கிற இந்த கான்கிரீட் கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துருப்பிடிச்ச நிலையில் காணப்படுது. அப்பா, உங்களுக்கு போன உடனே வித்தியாசமாக இருக்குது பார்க்க. அப்படி இங்காலப்பா உள்ள
இப்போ உட்புறத்துக்கு நாங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 1 2 3 4 5 ஒரு அறுகோண வடிவத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதென்ற அடிப்பகுதியில் போய் பார்த்த வேண்டாம். இங்கே பாருங்க, தனியாக இதுக்குள்ளே கட்டி இப்படி தூக்கி வச்சுருக்குறாங்களா என்னென்னு தெரியல. அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இதில் மழை தண்ணி தேங்கி நின்று இருக்குது. தண்ணி பாருங்கள் வத்திய நிலையில் இருக்குது. ஓகே, இங்கே இதாண்ட அடிப்பகுதியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதில் அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் கொங்க்ரீட்டு சாந்துகளை போட்டு பெரிய கொங்க்ரீட்டு ஒரு தடிப்பதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பெரிய குண்டு எதுவும் வச்சு தகர்க்கப்பட்டிருக்குதா அல்லது வேறு எது முறையில் உடைக்கப்பட்டிருக்கா தெரியல. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் இப்படி தூக்கி வீசிட்டு எப்படி இருக்கு. நல்ல இந்த கொங்க்ரீட்டு நல்ல பெரிய சைஸ் கொங்க்ரீட் கம்பி தான் போடப்பட்டிருக்குது இதில். ஓகே, இப்போ இதுக்குள்ளே சின்ன அறைகள் மாய்க்கிருக்கு, அதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு ரூம் உண்டு. அப்படி இருக்காது பாருங்க. அப்படி இங்கால வந்தோம்னு சொன்னால் முதல்ல இப்படி ஒரு ஓகே. இப்போ நாங்கள் இந்த தனித்தனி ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வருங்க, இதுக்குள்ளே இருந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் குண்டு வச்சு தகர்க்கப்பட்டிருக்கு, இல்லாட்டி இப்படி உடையாது இது. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பூநகரி மன்னித்தலையில் இருக்கிற ஒரு ஆட்லரி தளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் முழுமையாக உடையாத நிலையில் காணப்படுது. இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்லரி தளம் கட்டுறதுக்கு பயன்படுத்தும் சல்லி கற்கள், சீமெண்ட் கற்கள் எல்லாம் கிடக்கு இந்த இடத்துல. இங்கே சல்லி கற்கள் எவ்வளோ கற்கள் கிடக்குன்னு பாருங்க. இதில் ஒரு பெரிய கொங்க்ரீட் உண்டு. இது இந்த கிரவலில் வர பெரிய கல் அதுவும் கிடக்கு, சீமெண்ட் கல்லும் கிடக்கு. இப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே உடைஞ்சி கிடக்கு. அப்படி இதில் வந்தால் நல்ல பெரிய ஒரு கொங்க்ரீட் வந்து கிடக்கு. இங்கே வரும் பக்கத்தில் ஒரு இது ஒன்று கிடக்கு, எரிஞ்ச நிலையில் கிடக்கு. இந்த உடைகளில் உள்ள பகுதியாக இல்லாட்டி எதுன்னு தெரியலை. ஆட்லரி தளம் இருக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த இடம் நல்ல கிரவுண்ட் மாதிரி தட்டையான ஒரு இடம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆட்லரி தளத்துக்கு இருக்கிற அந்த பனகூடல் ஓகே அதுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். இதுக்குள்ளே அந்த எச்சங்கள் கிடக்கு, அதை கட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கற்கள், சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் நாங்கள் முழுமையாக எடுத்து காட்ட முடியாத சில பொருட்களும் கிடக்கு. ஓகே, அப்படியே இங்கால வந்தால் இங்கால ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி வெட்ட வேலி. இப்போ இந்த ஆட்லரி தளம் இருக்கிற இடத்துக்கு சுற்றி பார்த்தோம்னா பனையால் சுற்றப்பட்டிருக்குது. கொஞ்சம் தாண்டி வந்தோம்னு சொன்னால் அந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னால் கிரவுண்ட் மாதிரி பிளேனாக கிடக்கு இந்த இடம். இதில் ஏதோ ஒரு நமக்கு பார்ட்ஸ் எல்லாம் கிடக்கு இடையில். அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் தயிர் சட்டியும் கிடக்கு.
இது பாருங்க, இது எப்படி மணல் மேடு. இந்த மேட்டுக்கு அப்படியே வந்தா இதில் ஃபுல்லாக தாளை. ஈச்சப்பழம்லாம் அப்படியே இருக்குது பாருங்க. பழம் இல்லைன்னா தாளை, பனை, ஈச்சம். இந்த இடத்துல ஒரு பனை ஒன்று வெட்டி கிடக்கு. அதுக்குள்ளே போய் பார்த்தோம்டா பாருங்க, சுற்றி எல்லா இடம் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கிடங்கு மாதிரி இருக்குது. இதில் ஒரு ரெஜிஃபார்ம் பெட்டி ஒன்று கிடக்கு. நாளைக்கு இது மீனவர்கள் பயன்படுத்தியதாக இருக்கும். அப்படி இங்கால வந்து பார்த்தோம்டா இங்கே பாருங்க, பனை அறுத்து இதிலே பலகையெல்லாம் விட்டு அறுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க. மக்கள் நடமாட்டமே இல்லை. கடலில் போட் போகிற சத்தம் தான் கேட்குது. அடுத்தபடி பார்த்தோம்னா அங்கால ஒரு மணல் மேடு. இந்த மணல் மேட்டில் அந்த உயரத்தில் பனை இருக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ பள்ளத்தை காட்டுறேன். நினைக்கிற இதில் அப்படியே அங்கால போனோம்னா கடல் பக்கத்தை பார்க்கலாம். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் அதே போல் மரங்கள்லாம் அறுக்கப்பட்டு பலகைகள் வெட்டி போட்டிருக்குறாங்க. எப்படி வேலை நடக்குதுன்னு பாருங்க. அங்கே பாருங்க, இதில் பெரிய ஒரு கிடங்கு ஒன்று வெட்டி கிடக்கு. இது சின்ன பங்கராக இருக்கும் நினைக்கிறேன். இப்படி அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரியான பொருள்லாம் கிடக்கு. இப்போ நாங்கள் மேல்புறத்தில் கொஞ்சம் போய் பார்க்கலாம். பாருங்க, மேலேருந்து எப்படி இருக்குண்டு நான் பேர் போய் பார்க்கும். ஓகே, இங்கே பாருங்கள் இப்படி இருக்கு. இதில் ஒவ்வொரு அடியும் கவனமாக தான் எடுத்து வைக்கணும். இப்படி இருக்குது. இந்த இடம் இப்படி இருக்குது பாருங்கள். இது இவ்வளவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பிளேட் போட்டிருந்துருக்கும். ஸோ அந்த பிளேட்டெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது, குண்டு வச்சு தகர்க்கப்பட்டிருக்கும் இந்த இடத்த. அதனால தான் இப்படி உடைஞ்சு கிடக்குது. இங்கேருந்து பார்க்க கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரூமுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது. இன்று எமது கேமரா கண்கள் உங்களை அழைத்துச் சென்றது பூநகரியின் வரலாற்று சிறப்புமிக்க கௌதாரிமுனை பகுதியில் இருந்த ஆட்லரி தலமாகும். ட்ரோன் மூலம் பார்க்கும் போது இயற்கை எழிலும் மனித உழைப்பின் பிரமாண்டமும் ஒரு சேரத் தெரிவதை உங்களால் பார்க்க முடிகிறது. இன்று உலகம் நவீன போர்க்களங்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. வான்வழி தாக்குதல்கள், செயற்கைக்கோள் கண்காணிப்பு என போர்முனை முற்றிலும் மாறிவிட்ட இந்த நவீன காலத்தில் நின்று இதனை பார்க்கும் போது வியப்பாக இருக்கின்றது. 90ஆம் ஆண்டு காலப்பகுதியை சற்று நினைத்து பாருங்கள். அப்போது இன்றைய காலத்தின் போன்ற நவீன கருவிகளோ அல்ல இயந்திரங்களோ இவ்வளவு தாராளமாக கிடைக்காத காலம்.
ஆனால் அந்த நெருக்கடி உள்ள காலப்பகுதியிலே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தற்காப்பு அரண்களையும் களமுனைகளையும் எவ்வளவு திட்டமிட்டு அமைத்திருக்கின்றார்கள் என்பது வியக்கத்தக்கதாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி அன்று மிகச்சிறந்த பொறியியல் நுணுக்கங்களை கொண்டு உருவாக்கப்பட்டவை. எவ்வித நவீன மென்பொருள்களும் இன்றி நில அமைப்பை கச்சிதமாக பயன்படுத்தி இயற்கையோடு இயற்கையாய் இந்த தற்காப்பு வியூகங்கள் அமைக்கப்பட்ட விதம் இன்றும் ஆய்வாளர்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை வரவைக்கிறது. இன்றைய நவீன போர் முனைகளில் நாம் காணும் பல தற்காப்பு முறைகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. பெரும் நிலப்பரப்பை எப்படி கண்காணிப்பது, எதிர்த்தரப்பின் நகர்வுகளை எப்படி முறியடிப்பது என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு நேரடி உதாரணம் இந்த காணொளியில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்று இந்த பகுதிகளில் நிலவிய அந்த துல்லியமான திட்டமிடலும் கடின உழைப்பும் இன்று வரலாற்று பதிவுகளாக எமது ட்ரோன் கமராவிற்குள் அகப்பட்டு இருக்கின்றது. இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் அந்த காலப்பகுதியின் தொழில்நுட்ப ஆளுமையை உலகிற்கு பறைசாற்றுகின்றது. காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் வளரலாம், ஆனால் இந்த மண்ணில் பதியப்பட்ட வரலாற்றின் சுவடுகள் என்றும் அழியாதவை. இயற்கையின் மடியில் மறைந்திருக்கும் இந்த வரலாற்று பொக்கிஷங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். ஓகே மக்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கௌதாரி முனை தாண்டி மண்ணித்தலையில் இருக்கிற ஒரு ஆற்றல் தளம் ஒன்று நாங்கள் காணொலியாக பதிவு செய்ய வந்திருந்தோம். இதில் இருக்க எல்லா விஷயத்தையும் காட்டியிருந்தோம், ட்ரோன் சொல்லியும் காட்டியிருந்தோம். வீடியோ நிச்சயமாக எல்லாரும் பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சார்